ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே எங்களோடது எப்படி போச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ டே ஆஸ் யூஷுவல் ஒரு அவகேடோ டோஸ்ட்டோட ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்ன ஸ்பெஷல்னால் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு என் பையனை வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். இன்னும் அவர் தூங்கிட்டு தான் இருக்கார். ஸோ வாஃபிள்னு முடிவு பண்ணியாச்சு. பட் வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அது ஒரு ஸ்பெஷல் டச்சோடு கொடுக்கறதுக்காக வேக வச்ச பீட்ரூட் ஒரு 4-5 பீஸை எடுத்துகிட்டு அது கூட பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா பியூரியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பியூரியை நம்ம வாஃபிள் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணி சுட்டோம் அப்படின்னா அப்படியே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கலரில் ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே சமயம் ஒரு காலங்காத்தாலேயே ஒரு காய்கறியும் சேர்த்த மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பேன்கேக் மிக்ஸு, அந்த காஸ்கோவில் கோடியாக்குன்ற ஒன்று இருக்கும், ஒரு பிராண்டு. அதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸுமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேக வச்ச பீட்ரூட் அண்ட் பால், கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பால், ஒரு முட்டை, ஒரு கப்பு வாஃபிள் மிக்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளுக்கு வந்து வாஃபிள் பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஒரே மிக்ஸி ஜாரில் எல்லா வேலையும் முடிஞ்சது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு நாங்கள் கொடுக்குற ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதனால் இந்த டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதாக தான் அமைஞ்சிட்ருக்கோம். இதை தவிர்த்து வேலண்டைன்ஸ் டே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அன்பு வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவோம். எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேவே அப்படின்னாலே வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே, கிஃப்ட்டு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனதோடு அந்த நாளோட வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சுது அப்படின்றது என்னால் ஒத்துக்க முடியாது. இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான். அதுவும் வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கொண்டாடுற ஒரு நாளும் கிடையாதுன்றதையும் நான் ஒத்துப்பேன். இது வந்து நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். நம்ம முகம் வாடி இருந்துச்சுன்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்குறது, அதுக்கப்புறம் நம்ம கேட்காமலே வந்து ஒரு கேர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத வந்து கொஞ்சம் முழுசாக காது கொடுத்து கேட்குறது, நம்மளுக்கு கூட மாட நின்று ஹெல்ப் பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து லோன்லியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து கம்பெனி கொடுக்கறது, ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பும் நம்மளுக்கு வந்து கேட்காம செய்கிறது, நம்மளை மெயினாக வந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக கோர்த்து அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேவா, இல்லை அந்த வேலண்டைன்ஸ் டேவை நான் அப்படி தான் டிஃபைன் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு நாள் வந்து அதனால எங்களோட பையனுக்கு தான் நான் மெயினாக இதை வந்து டெடிகேட் பண்ணுவேன். ஸோ இந்த டேயில் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது ஒரு எங்கள் வீட்டு ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது. வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஒரு 3 course மீல் மாதிரி ஒன்று ரெடி ஆகும். இத்தனை வருஷமும் நான் வந்து லைக் ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என் பையனுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே. ஸோ இந்த இயரும் வந்து அதை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப எலாபரேட்டாக, ஏன்னா வந்து நிறைய வேலையும் இழுத்து போட்டு பண்ண வேண்டாம் அப்படின்றதுலேயும் நான் இருக்கேன். ஸோ என் பையனுமே அதை சொல்லிட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம், இந்த வாட்டி நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த மீல் தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நான் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குன்னு தனியாக டைம் டெடிகேட் பண்ணல. ஸோ டெசர்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாக்லேட் டிப்டு ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எங்களோட ஆல் டைம் ஃபேவரெட்டு. இதில் ஒரு ஃப்ரூட்டும் இருக்கும், அதே சமயம் ஒரு சாக்லேட்டும் வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு டிசர்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நிறைய சுகர் நம்ம சேர்க்காம. நான் இந்த மீல் வந்து ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் இன்னுமே கிட்டு ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால நிறைய கேக்கு அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த மீல் வந்து கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர இயர்ஸில் இன்னும் கூட ஹெல்த்தியாக கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகிட்ட பிறகு அன்பை வந்து பெருசாக நிறைய பேர் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு கூட நம்புவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து வெறும் ஜஸ்ட்டு லவ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, ஆஃப்டர் மேரேஜுமே உங்கள் அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால்
கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆனாலும் சரி, நம்ம குழந்தைங்களாம் பெரியவங்க ஆனவங்களாலும் சரி, நம்ம ஸ்பவுஸ் கிட்ட நம்ம லவ்வை வந்து எல்லா பாசிபிள் வேலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு மெயின் ஒரு ஃபவுண்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா அன்பு. ஸோ அந்த அன்பை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறத விட வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம கூட வாழ்கிறாங்க இல்லையா அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப உங்களை இன்னும் நல்லா சந்தோஷமாக வச்சுப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ வந்து இந்த சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட் அண்ட் நம்மளோட நார்மல் செமி ஸ்வீட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அது வந்து டபுள் பாயிலர் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த செமி ஸ்வீட் சாக்லேட்டுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக போடல, டபுள் பாயிலரில் போட்டு நம்ம மெல்ட் பண்ணாலே அது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பட் ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் ட்ரை ஆனதுனால நான் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் அதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஈஸியாக இருக்கிறது வந்து இந்த செமி ஸ்வீட் சாக்லேட் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்டெம்மோடு வச்சுக்கோங்க. அதை வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிக்கணும், கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சிட்டு ஒரு 1/2 hour ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாக்லேட் டிப்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராபெரியை அதுக்குள்ளே அழகாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி அப்படியே நடுவில் வச்சு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ராபெரி சைஸோட பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் அப்படியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது வந்து கவர் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட். கடையிலலாம் இது தனியாக நம்ம காசு கொடுத்து கூட வாங்கலாம். பட் ஆக்சுவலாக இது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு பாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிப்பும் இருந்துச்சுனாலே போதும். இது வந்து குழந்தைங்க கூட செஞ்சிடலாம், குழந்தைங்க கூட சேர்ந்து கூட செய்யலாம். நல்ல ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். மீதி இருக்கிற அந்த மெல்டட் சாக்லேட்டை ஒரு ஜிப்லாக்கில் போட்டு இந்த மாதிரி பைப் பண்ணி நம்ம மேலே அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் நிறையா அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்குது, அது கூட போட்டு கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. பட் என்னோட அந்த கிளாசிக் ஸ்டைல் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட மெல்ட் பண்ண சாக்லேட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணி அதை காலி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 hours முன்னாடி அதை செஞ்சு வச்சிடலாம். வச்சுட்டு அந்த டைமில் நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அது மெல்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஒரு டிஷ்ஷு இன்றைக்கி இதுதான் டெசர்ட். ஸோ இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் பிஸா பண்ண போகிறான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இது பீஸா. வாட் இஸ் ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன? Valentine's Day. ஸோ இந்த பிஸா யாருக்கு, உனக்கு மட்டுமா? ஃபார் எவ்ரிவன். ஓகே, சரி. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டியா? ஸோ யூ பிளான்ட் இட் பிஃபோர். ஸோ இந்த பிட்ஸா பேஸ் வந்து காஸ்கோவில் வாங்கினது இல்லையா? ஸோ இட் காட் 4 தானே? ஃப்ளாட் பிஸா மாதிரி இருக்குது. ஓகே, யூ ஹேவ் டு யூஸ் சிசர். That is a pizza sauce? Okay, put. So how do we put it? போடு, அப்புறம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீ பண்ணல, எப்படி பண்ண? You didn't ask me any help. You didn't get any help from me. I mean, yeah, but... போதும்டா. I like the tomato sauce. Okay. It's like one of the best parts. Oh, நல்லா இருக்கு அது. இது வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாமா? இந்த பண்ணியே பண்ணு. மரினாரா சாஸா இது? ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஆர்கானிக் பிஸா பேஸ். இந்த என்ன பேர், மோலினாரோஸ் பிஸா கிட்டு.
இந்த இதுதான் பேர் வர மாட்டேங்குது. இது மொலினாரோஸ். போதும்ல. குட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மிதுல்? டாப்பிங் ஆர் த சீஸ்? The cheese. சீஸ். ஏய் போடு. கையிலலாம் எடுத்து போடுறது இல்லையா? This blobs of cheese. சரி, இது இந்த பீஸா நல்லா இருக்கா இல்லைன்னா வந்து நம்ம வாங்குவோம்ல அந்த பீஸா பிடிச்சிருக்கா? போத். ஏன்னா இது நீ செய்கிறதுனால நீ போத்துன்ற. கரெக்டா? நீ ஒர்க் பண்ணால் அதோட டேஸ்ட்டு தெரியுது. மம்மி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அதோட டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. கரெக்ட்? Do you have more cheese? You're diverting topic. இதுலேருந்து எப்படி போடு. ஸோ என்ன டாப்பிங் போட போகிறோம் இன்னைக்கு? Chicken and paneer. ஒரு பீஸாவில் சிக்கன் அண்ட் ஒரு பீஸாவில் பன்னீரா? ஆர் யூ கோயிங் டு மேக் half and half? half and half? ஓகே. ஸோ ஒரு பீஸா பத்துமா எல்லாருக்கும், நம்ம 3 பேருக்கும்? Probably. ஓகே, அதுக்கு மேலே தர மாட்டேன். We have some other items too. I mean, yeah. ஏய், கீழே போடாது. I'm trying to. போதுமா சீஸ்? நிறைய போட்டுட்டே இருக்கேன். I mean, it needs to fill the gaps. ஓ, நானும் போடுவா? ஓகே. we make கோலம் மித்துல், அதில் ஃபில் பண்ணுவோம் கலர் போட்டு, அது மாதிரி. சரி, ஃபஸ்ட்டு சீஸ் போட்டு போறியா சிக்கன் போட்டு போறியா? ஐ மீன் பன்னீர் ஆர் சிக்கன்? சிக்கன். ஓகே. இது வந்து நான் லஞ்சுக்கு பண்ண என்னது பெப்பர் சிக்கன். ஸோ we are going to use that. Go one by one. Half. Yes. ஸோ ஃபுல்லாக போடணுமா? You think you want full? No. அப்போனா ஸ்டாப் பண்ணிவிடு. உனக்கு வேண்டியது மட்டும் போட்டுட்டு. ஒரே இடத்துல போட்டுனா பீசஸில் வராதுடா. That's why I'm trying to spread it. நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் கூட போடலாம். I mean, yeah, but you don't want. I mean, You can put this. I mean, we can probably. That is paneer. That is for you or us? I don't know. எல்லாமே எல்லாருக்கும் தான். பன்னீர் இன்னும் போடுடா. ஓகே, பன்னீர் இஸ் குட். சிக்கன் இஸ் ஆல்சோ குட். உனக்கு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கோ. ஓகே, அவ்வளோதானா? முடிஞ்சுதா? இப்போ நான் இதை பேக் பண்ணுமா? எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும்? 7 minutes. At 375, I think. 375 for 7 minutes. Yep. Okay, let's take it. Da. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. சமோசா அண்ட் க்ரீன் சட்னி, அப்புறம் வந்து பாஸ்தா, அது வெஜ் பாஸ்தா, அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸா. இது வந்து ப்ளூபெர்ரி லெமனேடு. அந்த கலர் சூப்பராக வரதுக்கு வந்து நான் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸு பீட்ரூட் போட்டேன். ஸோ அதனால் அதோட ஃப்ளேவர்லாம் மாறாது, பட் பியூட்டிஃபுல்லான கலர் வரும். ஸோ வேலண்டைன்ஸ் டே டின்னர் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வேலண்டைன்ஸ் டேவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து எனக்கு ஹெல்ப்பும் வந்திருக்கு என் பையன்கிட்ட இருந்து. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியாக தான் இந்த இயர் வேலண்டைன்ஸ் டேவும் எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ரொம்ப நிறைய பாசத்தோடு நீங்கள் கழிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.